I welcome you all for today's seminar. Uh, Thanks for register. Especially, I welcome today's resource person, P. Bhuvana, scholar in our department, but she had around 5+ years experience in the teaching. She is an excellent person in the NLP, so that I chosen P. Bhuvana for the resource person for this today's seminar. So I didn't want to take much time. I just hand over the session to the Bona. Bona, please. Thank you, sir. Thank you so much, sir. Thank you, sir, for giving a wonderful opportunity for me. And then, shall I start the session, sir? Yes, ma'am, please. Okay. 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 So today's topic is NLP. NLP means Natural Language Processing. Okay, so எல்லாருக்கும் பைத்தான் தெரியுமாமா? எஸ், கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுங்க, அப்பதான் கொஞ்சம் ஜாலியா இருக்கும். பைத்தான் தெரியுமா எல்லாருக்குமே? எல்லாருமே பைத்தான் படிச்சிருக்கீங்களா? எஸ் மேம். எஸ், ஓகே, குட். ஸோ பேசிக்கா இப்போ பார்த்தோம் அப்படின்னா நம்ம மிஷின் லேர்னிங், என்எல்பி, ஏஐ, டீப் லேர்னிங் எந்த ஏரியா போனாலுமே மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் நம்ம என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்றோம் அப்படின்னா பைத்தான் யூஸ் பண்றோம். ஸோ வாட் இஸ் த ரீசன் அப்படின்றது யாருக்குனாச்சும் தெரியுமா? ஏன் பைத்தானுக்கு மூவ் ஆகுறோம்னு யாருக்குனாச்சும் தெரியுமா? மேம், பிகாஸ் த பைத்தான் லாங்குவேஜ்ல அல்காரிதம்ஸ் எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குங்க. ஓகே, வெரி குட். ஸோ இட் இஸ் யூசர் ஃப்ரெண்ட்லி. ஸோ அனதர் ரீசன் என்ன அப்படின்னா இட்ஸ் இட்ஸ் என்விரான்மெண்ட் வந்து ஒரு ஃபுல் பேக்ட் ஆஃப் டேட்டாஸ் ஆர் லைப்ரரிஸை வந்து நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ என்எல்பிக்கா இருக்கட்டும், இல்லை மிஷின் லேர்னிங்காக இருக்கட்டும், ஸோ அதோட லைப்ரரிஸ் வந்து நியர்லி 50,000. இப்போ அனகோண்டா சாஃப்ட்வேர் நம்ம நீங்கள் லேப்ல யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ மிஷின் லேர்னிங்கோ இல்லை டீப் லேர்னிங்கோ நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அனகோண்டா சாஃப்ட்வேரில் நியர்லி 50,000 பேக்கேஜஸ், பில்ட்-இன் பேக்கேஜஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ தட் இஸ் த ரீசன் ஆஃப் மூவிங் டு த பைத்தான் லாங்குவேஜ். ஸோ இந்த என்விரான்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பைத்தான் லாங்குவேஜ் மூவ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் அது. ஓகேவா? தென் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். வாட் இஸ் நேச்சுரல் லாங்குவேஜ்? What is natural language? Any idea? Yes. Resource person, Ms. Kritika. Thanks for accepting this particular workshop. I think it is a very useful workshop for you. Today is the 5th day of our workshop. Today you are going to learn about how to make a connectivity in the PHP with the database. So if you are having any doubts, you can ask her. She is ready to explain to you. So now just hand over the session to Kritika. Kritika, please. Thank you, sir. Thank you very much. Good evening, everyone. Hope you're all enjoying the sessions. In the 2 days, நீங்க ஏதோ செஞ்சு பார்த்துருக்கீங்களா? லைக் வந்து I have shared the code, the one-page template கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். Have you tried the code? பண்ணீங்களா? உங்களுக்கு எது டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்களா? எது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆஸ்க். அட்லீஸ்ட் அந்த getbootstrap.com விசிட் பண்ணி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு சொல்லி? ப்ளீஸ் ஃப்ரீயாக ஷேர் பண்ணலாம். ஒன்றும் இதுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது இல்லையா? கேன் ஷேர். ஸோ அப்போ தான் கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்கும் இல்லையா? getbootstrap-ல போயிட்டு ஜஸ்ட் அந்த எப்படி நம்ம சிடிஎன் யூஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்குறது, ஐ மீன் சிடிஎன் யூஸ் பண்ணி ஒரு டெம்ப்ளேட் ஒன்று க்ரியேட் பண்ணுறது,
டெம்ப்ளேட் இந்த சென்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ஹெச்டிஎம்எல்லையோட அந்த ஈவன் அந்த அந்த இன்ட்ரடக்ஷன் போனீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு ஸ்டார்டர் டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதவே நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணி கூட பார்க்கலாம். ஹாவ் எனி ஒன் ஆஃப் யூ ட்ரைட் ஆர் ஏதாவது உங்களுக்கு இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் பண்ணீங்களா? இது வரைக்கும் நார்மல் HTML CSS படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ ஒரு காம்பனண்ட் ஒரு எலிமெண்ட் எடுத்தோம்னா நம்ம அதை வந்து CSS யூஸ் பண்ணி நம்ம ஸ்டைல் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நிறைய CSS எழுதியிருப்போம். பட் இதில் வந்து டிஃபால்ட்டாக பில்டனாக நிறைய கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்பாங்க பூட்ஸ்ட்ராப்பில். ஸோ அதை நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஹவு டு யூ ஃபீல்? நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும். இல்லை நான் டிசைன் பண்ணி காட்டினேன் இல்லையா உங்களுக்கு அந்த டெம்ப்ளேட்டில், லைக் வந்து ஒரு சிம்பிள் மெனு வச்சுருந்தோம், ஒரு கெரோசல் வச்சுருந்தோம், அண்ட் வந்துட்டு சம் இமேஜ் தம்ப்நெயில்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம், அப்புறம் ஃபார்ம் பார்த்தோம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் அல்லது ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா கூட யூ கேன் ஆஸ்க். இப்போ யாருக்குமே டவுட்ஸ் இல்லையா? டவுட்ஸ் இல்லைன்னா பரவாயில்ல, ஏதாவது சஜஷன்ஸாவது சொல்லுங்கள். இல்லை மேம் நீங்கள் படம் நல்லா இருந்துச்சு, இது எனக்கு இதை பிடிக்கல, இது ஏதாச்சும் சொல்லுங்கள், பரவாயில்ல, நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன். ஓகே ஓகே நீங்கள் எல்லாருமே PHP படிச்சிருப்பீங்க. ஸோ நான் கேள்விப்பட்டேன் நீங்கள் உங்களுக்கு கிளாஸஸ் வந்து உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம டேரெக்டாக PHP மூவ் பண்ணிடலாமா பூட்ஸ்ட்ராப்பை விட்டுட்டு? So Bootstrap is for developing your web page, right? So just வந்து சிம்பிளாக நம்ம வந்து ஒரு வெப் பேஜை நம்மளே ஒரு அப்பீலிங்கான ஒரு சைட்டை வந்து நம்மளால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியுங்கிறது தான் so far we have studied, right? ஸோ இப்போ வந்து நம்ம பேக் எண்ட் லைக் வந்து இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்டாட்டிக் வெப் பேஜ். லைக் வாட் ஐ டெட் வாஸ் அ வெப்சைட் ஃபார் ஒரு ஐஸ்கிரீம் பார்லரோ இல்லை ஒரு சம் லைக் இந்த ஐபாக் மாதிரியோ இல்லை அந்த மாதிரி ஒரு ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஈவன் ரெஸ்டாரண்ட் போனால் கூட உங்களுக்கு டைனமிக்காக தேவைப்படும். ஈவன் நீங்கள் நார்மல் ஒரு சிம்பிள் ஒரு ஸ்டார்டிங் ஒரு கம்பெனிக்கு வந்துட்டு யூ ஆர் டெவலப்பிங் அ வெப் பேஜ் அப்படின்னு சொன்னால் யூ கேன் டிசைன் தட் ஃபார்மேட். லைக் ஒரு சிம்பிள் ஒரு கேஃபேக்கோ ஏதோ வாட் எவர் இட் இஸ், ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரிக்கு யூ ஆர் டெவலப்பிங் அப்படின்னா யூ கேன் யூஸ் தட் ஃபார்மேட். ஸோ ட்ரை some other websites, just go through some other websites and you can develop on your own. இதுக்கு பெரிய நம்ம ஒரு டெம்ப்ளேட் நம்ம பர்ச்சேஸ் பண்ண தேவையில்லை. அண்ட் வந்துட்டு நமக்கு ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது. ஒரு ஸ்டாட்டிக், வாட் யூ மீன் பை ஸ்டாட்டிக்னா என்னன்னு தெரியுமா? நார்மலாக சொல்லுவாங்க வெப்சைட்ஸில் வந்து 2 types ஆஃப் வெப்சைட்ஸ் வந்து ஸ்டாட்டிக் இருக்குது, டைனமிக் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டாட்டிக் அண்ட் டைனமிக் அப்படின்னா ஏதாவது ஒரு ஐடியா இருக்கா? Ma'am, static which does not depends on time, which is not time bound, and dynamic is time bound as far as I know. What? Okay, very good. What is meant by time bound? Can you இது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் கேன் ஷேர். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஸ்டாட்டிக் வெப்சைட் அப்படின்னா இப்போ நம்ம லைக் வந்துட்டு இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஒரு சிம்பிள் ஒரு வெப்சைட், அதில் வந்து பெரிய ஒரு ஃபங்க்ஷன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. சிம்பிளி வந்து இட் கண்டெய்ன்ஸ் அ ஃபார்ம், தட்ஸ் ஆல். இது ஒரு வெப் பேஜில் என்னென்ன ஒரு அவங்க ஆஃபர் பண்ணுற சில ப்ராடக்ட்ஸு நிறைய பேர் ஒன் பேஜ் வெப்சைட்டே நம்ம ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பேஜ் வெப்சைட்டை முடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள், if you are developing a website for your conference, like inside the college you are developing a website அப்படின்னா you can use that format, like right? And நீங்கள் வந்து நிறைய அந்த செக்ஷன்ஸ் மட்டும் நிறைய இருக்கும் உங்களுக்கு. லைக் வந்து ஒரு 4 menus இல்லாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா 2 or 3 menus you can add, right? So அது one page-லே you are just you'll give the information about the conference, like who are conducting the conference, so when the conference will be held. ஸோ இது மாதிரி சில இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் கொடுத்துடலாம். லைக் வந்து ஈவன் கேன் யூஸ் ஒரு ஃபார்ம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் யூஸ் பண்ணி யூ கேன் மெயின்டைன் டேட்டாபேஸில் வந்து அது ஒரு PHP கனெக்ஷன் வச்சு நீங்கள் யூ கேன் டெவலப். ஸோ வேறஸ் அண்ட் டைனமிக் பார்த்தீங்கன்னா லைக் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டோ இல்லைனா வந்துட்டு ஒரு லைக் வந்துட்டு இப்போ அன்னைக்கு கூட ஒருத்தர் கேட்டது லாகின் ஃபார்ம். ஸோ இந்த மாதிரி நம்ம டைனமிக்காக, அதாவது விச் மீன்ஸ் என்னன்னா லைக் வந்துட்டு நமக்கு அதில் நிறைய ஆக்ஷன்ஸ் வந்து பேக் எண்டில் பெர்ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். ஸோ யூசர் கேன் சி த ஃப்ரண்ட் பேஜ் மட்டும் தான் அவங்க பார்ப்பாங்க, பட் பேக் எண்டில் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குங்கிறத தே டோன்ட் நோ, ரைட்? ஸோ அந்த மாதிரி டைனமிக்கான பேஜஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் வி ஆர் கோயிங் ஃபார் PHP. ஓகேவா? ஸோ PHP வந்து என்ன சொல்கிறது, ஒரு லைட் வெயிட்
ஒரு சிம்பிளான ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ரோக்ராமிங் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். ஸோ லெட் மீ ஷேர் த பேஜ். So hope you're viewing the screen. So PHP அப்படின்னு சொல்லும் போது நம்ம it is used to develop static websites, dynamic websites or web applications that we can develop, right? So இதெல்லாமே உங்களுக்கு பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லைக் வந்து PHP stands for Hypertext Preprocessor. ஸோ ஆக்சுவலி இதோட ப்ரீவியஸ் அந்த ஓல்டு நேம் பார்த்தோன்னா பர்சனல் ஹோம் பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தே ரீநேம்ட் அஸ் ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீப்ராசஸர். ஓகேவா? ஸோ இது இஸ் ஒரு சிம்பிள் ஒரு டயக்ராம். இதில் வந்து லைக் வந்து ஒரு கிளைண்ட் ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஸோ PHP அந்த கண்டென்ட் அந்த இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இது வந்து இட் இஸ் அந்த என்ன சொல்கிறது, அந்த அதை வந்து எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு ரீடைரக்ட் ஆகி போகும். அதர்வைஸ் அந்த கிளைண்டோட ப்ரௌசர்லேயே வந்துட்டு, ஏன்னா இது வந்து சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், ரைட்? PHPங்கிறது இட்ஸ் சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். வேரஸ் HTML சிம்பிள் HTML இருந்துச்சுன்னா இட் ரன்ஸ் ஆன் த ப்ரௌசர். ஸோ ஜஸ்ட் ஒரு சிம்பிள் கிளாஸிஃபிகேஷன் அவ்வளோதான். ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்கும் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ்க்கும் இன்னும் சில ஒரு டிஃப்ரென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஷேர் தி நோட்ஸ், ஐ கேன் ரெஃபர். ஸோ நம்ம ஏன் PHP நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு சில கண்டென்ட். லைக் வந்து இட்ஸ் அன் ஓப்பன் சோர்ஸ் இல்லையா? ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அண்ட் இட்ஸ் ஃப்ரீ. நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேறஸ் நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப் அப்ளிகேஷனில் .NET டெவலப் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு வந்து வி நீட் என்ன சொல்கிறது, அந்த உங்களுக்கு லைசன்ஸ் தேவை. அண்ட் வந்து அதை நம்ம வந்து யூஸ் பண்ணுறது வேறு. பட் நமக்கு அது நமக்கு வந்து ஒரு கம்பெனிக்கு நம்ம ரன் பண்ணுறோன்னா வி ஹாவ் டு பர்ச்சேஸ் இட், ரைட்? பட் PHPக்கு நமக்கு அது தேவையில்லை. ஸோ நம்ம வந்து ஈஸியாக அது ஓப்பன் சோர்ஸாக நம்ம வந்து அதை எடுத்துக்க முடியும். ஸோ it is a cross platform, which means you can deploy your application on different ways, like Linuxல பண்ணிக்கலாம், Mac OSல பண்ணிக்கலாம். ஸோ அது போல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இதில் you can use it's a cross platform. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா நம்ம மார்க்கெட்டில் பாருங்கள் எத்தனை பாப்புலரான PHP சைட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது. ஸோ நம்ம அந்த ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற அஃப்கோர்ஸ் இந்த ஃபேஸ்புக் இது எல்லாமே கூட இட் இஸ் டெவலப்டு பை PHP பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தே ஹவ் டெவலப்ட், ரைட்? ஸோ நமக்கு வந்து ஜஸ்ட் அதோடைய ஃப்ரண்ட் எண்ட் மட்டும் தான் நம்ம பார்க்குறோம். பட் வந்து இந்த பேக் எண்ட் தே ஹவ் யூஸ்டு. அஃப்கோர்ஸ் இப்போ இருக்க ரியாக்ட் மாதிரி நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் மேஜராக வந்து PHP சைட்ஸ் இது எல்லாமே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அதோடைய ஃபீச்சர்ஸ், சில ஃபீச்சர்ஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் ஜஸ்ட் நான் ஃபாஸ்ட்டாக கோத்ரூ பண்ணுறது. இட்ஸ் என்ன சொல்கிறது, ஒரு ஹைலி எஃபெக்டிவ் ஒரு ரிப்பீட்டடான ஒரு கண்டென்ட்டை வந்து ஒரு ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு நம்ம வந்து வி ஆர் யூஸிங் இட். அப்புறமா இது என்னது, இட் கேன் பி ஈஸிலி எம்பெட் வித் HTML பேஜஸோட நம்ம வந்து எம்பெட் பண்ணிக்க முடியும். அண்ட் வந்துட்டு டேட்டாபேஸ் சப்போர்ட் இருக்குது, லைக் PHP வித் MySQL, PHP வித் SQLite, இந்த மாதிரி நம்ம நிறைய இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் வந்து இட்ஸ் அ ஹைலி செக்யூர்ட் லாங்குவேஜ். ஓகேவா? ஸோ இதுக்காக இந்த மாதிரி சில காரியத்துக்காக we are using PHP. So this is some important features, right? So next we come for coming to the PHP database connectivity க்கு தான் நம்ம டைரக்டாவே மூவ் பண்றோம். hope you are all என்ன சொல்றது, நீங்க ஆல்ரெடி லேர்ன் பண்ணிருக்கீங்க. ஸோ ஒரு PHP ப்ரோக்ராம் ரன் பண்றதுன்னா ஒரு டிக்ளரேஷன், வேரியபிள் டிக்ளரேஷன் இதெல்லாமே நீங்க பண்ணிருப்பீங்க. ஸோ அதனால நம்ம அதெல்லாம் போகலை. ஜஸ்ட் டேரெக்டாக வந்து நம்ம PHP டேட்டாபேஸ் கனெக்ஷனே நம்ம வந்துட்டோம். ஸோ நம்ம நார்மலி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறோம் அப்படின்னா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி இல்லாமல் நம்ம பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால நம்ம டேரெக்டாக நம்ம வந்து வி ஆர் ஸ்டடிங் இட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா PHP டேட்டாபேஸில் வந்து இப்போது ஆக்சுவலி PHP 8 வந்துருச்சு. ஸோ மேக்ஸிமம் 7 அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க.
ஸோ அந்த 5க்கு முன்னாடி இருக்க இதுதான் வெறும்னே MySQL அப்படின்றது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ PHP 5 அண்ட் லேட்டர் வந்து they have changed MySQL I அப்படின்னு சொல்லிட்டு, which means MySQL improved. ஸோ I stands for improved. ஓகேவா? ஸோ இந்த கனெக்ஷன் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியை நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் பண்ணலாம். ஒன்று MySQL I, வந்து PDO. நம்ம வந்து MySQL I தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ PDO stands for PHP Data Objects. நீங்கள் oops கான்செப்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வரது தான் PDO, which means என்னன்னா அதை வந்து ஈஸிலி நீங்கள் என்ன பண்ணி PDO வச்சு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேறு டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸை ஈஸியாக வந்து யூ கேன் சேஞ்ச். அதுக்காக தான் PDO வந்து நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதர்வைஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னு சொன்னால் நார்மலி MySQL I, தட் இஸ் MySQL Iலேயே 2 டைப் இருக்குது, நம்ம அடுத்து பார்க்கலாம். நம்ம அந்த டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணும்போது தான் நம்ம PDO வந்து ரொம்ப ஈஸியாக நமக்கு யூஸ் ஆகும். பட் நம்ம ஒரு டிஃபால்ட்டா இல்லை நான் இந்த டேட்டா பேஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவேன், ஸோ ஹைலி நம்ம ஏதாவது ஒரு கம்பெனிஸ்க்கு அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம அதுக்கு நம்ம இது பண்ணலாம். பட் நம்மளுடைய ஓன் கன்சர்ன்ல அந்த மாதிரி பண்ணும்போது வி நோ தட் ஸோ மேக்ஸிமம் வந்து MySQL யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் வந்து ஓப்பன் சோர்ஸ்ன்றதுனால MySQL வந்து தே யூஸ். ஸோ அப்போ வந்துட்டு யூ கேன் கோ ஃபார் டேரக்டாகவே நீங்கள் MySQL I யூஸ் பண்ணி கூட யூ கேன் பில்ட் அன் அப்ளிகேஷன். ஸோ இதில் பார்த்தோன்னா போத் MySQL Iலையும் சரி PDOலையும் சரி ப்ரிப்பேர்டு ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. ஹேவ் யூ ஹர்ட் அபவுட் ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்? ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் படிச்சிருக்கீங்களா? No, ma'am. ஓகே ஃபைன், அது ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ்னால் எது வரைக்கும் பார்த்துருக்கீங்கப்பா உங்களுடைய கிளாஸில், உங்களுடைய சிலபஸில்? லைக் வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி இப்போ அன்னைக்கு சொன்னாங்க ஐ மீன் வேம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, ஜாம்ப் யூஸ் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு டேபிள் கிரியேஷன், இன்சர்ட், டெலிட் அந்த மாதிரி எதுவும் பண்ணியிருக்கீங்களா? அப்டேட் அதெல்லாம் பண்ணியிருக்கீங்களா? இல்லை ஜஸ்ட் நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன். ஏன்னா நான் ஃபாஸ்ட்டாக போகிறதா இல்லை உங்களுக்கு இதை மாதிரி நான் ஒர்க் பண்ணி காமிச்சேன்னா உங்களுக்கு நான் ஏன் டேட்டாவே ப்ரிப்பேர் செய்வேன்னு போனேன்னா அது வந்து ஹைலி செக்யூர்டு. ஸோ அதுக்கான டேட்டா நீங்கள் வந்து நார்மல் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி படிச்சிருப்பீங்க, ஸோ அதனால நான் போகிறேன். இல்லை டேட்டாபேஸ் கனெக்ஷனும் இருக்குது உங்களுக்கு, அது போயிட்டு நான் ப்ரிப்பேர் பண்ணி போகிறதுனால ஓகே தான். ஜஸ்ட் அஃப்கோர்ஸ் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்லேயே உங்களுக்கு ஒரு கிரியேஷன் ஆஃப் டேட்டாபேஸ் வரும். ஸோ அதனால நான் கேட்குறேன். உங்களுடைய நீங்கள் படிச்சிருப்பீங்கல்ல, நீங்கள் இல்லை எனக்கு அதுவுமே தெரியல எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொன்னால் ஐ ஷேர் தட். அஃப்கோர்ஸ் நாளைக்கு 1 டே தான் இருக்குது, பட் அதுக்கு நான் எவ்வளோ கவர் பண்ண முடியுமோ ஐ வில் ஹெல்ப் யூ. ஓகே, இல்லை எனக்கு ஒரு ஐடியாக்காக தான் கேட்குறேன். நீங்கள் உங்களோட சிலபஸில் PHP MySQL எது வரைக்கும் படிச்சிருக்கீங்க? உங்களுக்கு டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், ஸோ அதுவே இது வரைக்கும் இருந்துச்சு அப்படிங்கிறத நான் கேட்குறேன். MySQL I படிச்சிருக்கீங்களா இல்லை ஜஸ்ட் MySQL Connect அந்த மாதிரி தான் படிச்சிருக்கீங்களா? Yeah, please share. I'm asking you only. Is it boring? PHP எதனா போரா இருக்கா? இல்லை அன்னைக்கு ஐஸ்கிரீம்லாம் பார்த்துட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தது, இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கா பார்க்கறதுக்கு? ஓகே, மேம் சொல்லுங்கப்பா. மேம் நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே பாருங்க மேம், MySQL கனெக்ஷன் வரைக்கும் தான் நாங்கள் பார்த்துருக்கோம். எப்படி டேபிள் எப்படி மெர்ஜ் பண்ணி இது பண்ணுறதுன்ட்டு, ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட் எப்படி கால்குலேட் பண்ணுறது, அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். MySQL இம்ப்ரூவ்டு பார்க்கணும், MySQL எப்படி கனெக்ட் பண்ணுறது அது மட்டும் தான். MySQL எப்படி கனெக்ட் பண்ணுறதுனா லைக் MySQL கனெக்ட் அந்த மாதிரியா? இன்சர்ட் அப்டேட்லாம் பண்ணியிருப்பீங்க? இன்சர்ட் அப்டேட் தான் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நீங்கள் கமாண்ட்ஸில் பண்ணீங்களா இல்லை அந்த மாதிரி இதில் ஐ மீன் PHP MyAdmin போய் பண்ணீங்களா? PHP MyAdmin போய் பண்ணோம் மேம். டேபிள் கிரியேட் பண்ணி பண்ணியிருக்கீங்க. ஓகே, 3rd இயர்ஸ்க்கு மட்டும் தான் மேம் இருக்கு, மற்ற இயர்ஸ்க்கு இருக்கான்னு எனக்கு தெரியல மேம் சரியா. ஆனால் ஓவராலாக ஃபர்ஸ்ட்லேருந்தே கூட சொல்லிடுங்க மேம். சரிப்பா, சரி, நான் ஜஸ்ட் ஃபாஸ்ட்டாக போய்ட்டு பண்ணிட்டேன். ஓகே, தேங்க்யூ வெரி மச் பா.
ஸோ ஜஸ்ட் இதில் பார்த்தோம்னா லைக் வந்து இப்போ ஓகே நம்ம இப்போ MySQL PHP டேட்டாபேஸில் நம்ம பார்த்தோம் இல்லையா MySQL அப்படிங்கிறது தான் அஃப்கோர்ஸ் நம்ம இம்ப்ரூவ்டு வெர்ஷன் தான் நம்ம இனிமேல் யூஸ் பண்ண முடியும். ஸோ அது ஆல்ரெடி மற்றது எல்லாமே டெப்ரிகேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வி காண்ட் யூஸ் தட் எனிமோர். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று வந்து MySQLi ப்ரொசீஜரல் அண்ட் வந்து MySQLi ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்னு சொல்லியிருக்கு. பட் நம்ம ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்ஸில் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் தான் யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஆக்சுவலி நாங்களே இதுதான் யூஸ் பண்ணுறோம். லைக் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் இப்போதைக்கு சொல்லிடுறேன். தென் ஐ வந்து ஒரு ஒரு கனெக்டிவிட்டி போட்டு அது ஷேர் தி சோர்ஸ் கொடுத்து. ஸோ இதில் பாருங்க ஜஸ்ட் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டிக்ளரேஷன்ஸ் கொடுத்துட்றோம். லைக் வந்து இது வந்து கோடிங்கில் நான் உங்களுக்கு பேசுவேன் ஒரு பர்சனை காட்டுறேன். சர்வர் நேம் நமக்கு டிஃபால்ட்டாக லோக்கல் ஹோஸ்ட். இப்போ நான் வந்து இப்போ ஜாம்ப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ ஜாம்ப் ஆர் ஜாம்ப் எதர் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா சர்வர் நேம் வந்து டிஃபால்ட்டாக லோக்கல் ஹோஸ்ட் தான் இருக்கும். அண்ட் வந்து யூசர் நேம் வந்துட்டு வில் பி கிவிங் அஸ் ரூட். ஸோ ரூட் இஸ் த டிஃபால்ட் யூசர் நேமாக தான் இருக்கும். ஸோ அதர்வைஸ் நீங்கள் எதுவும் நீங்கள் உள்ளே போயிட்டு நீங்கள் செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணீங்க, யூசர் நேம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இட் வில் பி அதுக்கு நீங்கள் வேறு ஏதாவது கொடுக்குற மாதிரி இருக்கும். பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா லைக் வந்துட்டு நீங்கள் அது டிஃபால்ட்டாக பாஸ்வேர்டு இருக்காது. ஸோ இதுவுமே நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் அந்த யூசர் நேம் பார்க்கும்போது டிஃபர் ஆகும். அதர்வைஸ் டிஃபால்ட்டாக ரூட்னு இருக்கும், பாஸ்வேர்டு வந்து எதுவுமே இருக்காது. ஸோ வித்தின் டபுள் கோர்ஸ் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. அண்ட் டேட்டாபேஸ் நேம் டிபி நேம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டேட்டாபேஸ் நேம். இது எல்லாமே யூசர் டிஃபைன் தான். அப்கோர்ஸ் யூ நோ அபவுட் பிசி வேரியபிள்ஸ். ஸோ அது மெட்டாலஜியில் இருக்கிறதுனா பிசி வேரியபிள்ஸ். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய டேட்டாபேஸ் நேமை கொடுத்துருவீங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணிப்பாங்க. தட் இஸ் ஒரு வேரியபிள். இது எல்லாமே யூசர் டிஃபைன் தான். இது எல்லாமே யூசர் டிஃபைன் தான். ஸோ கான் அப்படின்னு சொல்லிட்டு தட் இஸ் நீங்கள் அது கான்னா கொடுக்கணும். எல்லா கனெக்ஷன் ஸ்க்ரீனுக்காக கான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஹியர் யூ கேன் see that MySQLi அப்படின்ற அந்த அது வந்து இம்ப்ரூவ்டு அந்த அதனுடைய சின்டாக்ஸ் இதுதான் MySQLi connect. ஸோ while you connect a database நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா MySQLi connect கொடுத்துருவீங்க. ஸோ ஆஃப்டர் தட் வில் பி கிவிங் த சர்வர் நேம். ஸோ இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்கிறதுனால ஐ ஹவ் ஜஸ்ட் யூஸ் த வேரியபிள்ஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். லோக்கல் ஹோஸ்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் டேட்டாபேஸ் நேம் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வந்து ஆஃப்டர் தட் கனெக்ஷனை செக் பண்ணுறோம். வெதர் வந்து கனெக்ட் ஆகுதா கனெக்ட் ஆகலையாங்கிறத செக் பண்ணுறோம். இப்போ சப்போஸ் கனெக்ஷன் ஆகலை அப்படின்னு சொன்னால் இது ஒரு எரர் த்ரோ பண்ணும். ஸோ அதுக்காக இந்த ஒரு சிம்பிள் இதெல்லாமே நீங்கள் டிஃபால்ட்டாக வென் யூ ப்ராக்டிஸ் தட் இது உங்களுக்கு வந்து ஞாபகம் வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நமக்கு இது ஞாபகம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா MySQLi கனெக்ஷன் இருக்கும். அப்புறம் MySQL வாட் இஸ் தட் MySQL கனெக்ட் எரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அப்போ இதெல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோ. இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறமா உங்களுக்கு லேட்டர் இது ப்ராக்டிஸ் தட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு query நம்ம வந்து query எழுதியிருக்கோம். அதில் வந்து இன்சர்ட். ஸோ நம்ம நார்மலாக இது அப்கோர்ஸ் நான் ஒரு எக்ஸாம்பிளாக அப்படியே நான் பேஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்டும் உங்களுக்கு காட்டுறேன். இதே தான் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்ஸில் வரும். லைக் வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹியர் அந்த டேபிள் நேம்ஸை தான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வேல்யூஸ் வந்து இங்கே டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. பட் நம்ம டைனமிக்காக கொடுக்கும்போது அப்படி கொடுக்க மாட்டோம். நம்ம வந்து வேரியபிள் நேம்ஸ் தான் இங்கே கொடுத்துருப்போம். ஸோ திஸ் இஸ் த சின்டாக்ஸ் ஃபார் SQL இன்சர்ட் கமாண்டுக்கு. இதுதான் வந்து சின்டாக்ஸ். queryக்கு வந்து இதுதான் சின்டாக்ஸ். தென் அந்த query எக்ஸிக்யூட் பண்ணுறோம். MySQLi query. ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து யூ ஹாவ் டு அதை நம்ம அடிக்கடி பண்ணும்போது நீங்கள் மெமரைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். MySQLi connect, MySQLi connect error அண்ட் வந்து MySQLi query. ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக இதை ஞாபகப்படுத்தி தான் வச்சுக்கணும். ஸோ ஆஃப்டர் தட் இப்போ அந்த இன்சர்ஷன் கரெக்டாக இந்த கமாண்ட் ரன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இட் சிம்ப்ளி ஷோஸ் தட் நியூ ரெக்கார்ட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஸோ MySQLi queryயோட சின்டாக்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து we are giving அந்த இதை கொடுத்துருக்கோம். அந்த வேரியபிள் கனெக்ஷன் வேரியபிளை கொடுத்துட்டு அண்ட் ஆஃப்டர் தட் we are giving that அந்த queryயோடைய அந்த வேரியபிள் நம்ம கொடுத்துட்றோம். ஓகேவா? ஜஸ்ட் ஓவராக சொல்லிட்டு போகிறேன்னு பார்க்காதீங்க. நான் உங்களுக்கு அந்த சோர்ஸ் கோட் காட்டுறேன். ஸோ ஆஃப்டர் தட் நம்ம இதை முடிச்சதுக்கப்புறம் we have to close the connection. லைக் MySQLi க்ளோஸ் போட்டுட்டு கனெக்ஷன் அப்படிங்கும்போது அந்த கனெக்ஷன் வந்து நமக்கு க்ளோஸ் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் நார்மலி இந்த டிஃபால்ட்டாக ஒரு டேட்டா பேஸை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் திஸ் இஸ் த திங். நம்ம வந்து ஒரு நார்மலி டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணி
நம்ம வேரியபிள் இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒருவேளை உங்களுடைய எக்ஸசைஸ்க்காக கூட நீங்கள் அதை பண்ணியிருப்பீங்க. ஐ மீன் உங்களுடைய அப்சர்வேஷன் உங்களோட ரெக்கார்டுக்காக நீங்கள் அதை பண்ணியிருப்பீங்க. ஸோ யூ ஜஸ்ட் ட்ரை தட். ஈவன் மார்க் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, மார்க் லிஸ்ட் கேல்குலேஷனாக இருந்தாலும் சரி, யூ ஜஸ்ட் ட்ரை இட் அவுட். ஓகே, ஸோ இதுதான் நார்மலாக ப்ரொசீஜரலாக யூஸ் பண்ணுற டேட்டாபேஸ் கனெக்ஷன். வேறாஸ் நம்ம ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் போனோம் அப்படின்னு சொன்னா அந்த ஊப்ஸ் கான்செப்ட் மாதிரி தான். இதுல டேட்டா ஊப்ஸ் கான்செப்ட் வராது. லைக் ஊப்ஸ் கான்செப்ட் இந்த சென்ஸ் நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிலாம் படிச்சிருப்பீங்க இல்லையா, இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே அந்த மாதிரி தான். லைக் இப்போ இதே தான் நம்ம போனதுல கிரியேட் பண்ண மாதிரி சர்வர் நேம், யூசர் நேம் இது எல்லாமே டிஃபைன் பண்ணிடுறோம். ஸோ ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்றோம்னா இந்த மாதிரி நியூ நம்ம இங்க என்ன பண்ணோம், MySQL கனெக்ட்னு சொல்லி டைரக்டா அந்த கனெக்ஷனுக்குரிய அந்த வாட் இஸ் தட் அந்த எல்லாமே அந்த லைக் டேட்டாபேஸ் நேம், யூசர் நேம், பாஸ்வேர்ட்லாம் கொடுத்தோம். இங்கேயும் அதே தான் கொடுக்குறோம். பட் நியூ MySQL அப்படின்னு கனெக்ட் யூஸ் பண்ணல, நியூ MySQL ஓகேவா. ஸோ அப்போ இங்கே ஒரு இது கிரியேட் ஆகிடும். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆப்ஜெக்ட் வச்சு தான் நம்ம கால் பண்ணணும். லைக் கனெக்ட் எரர். இஃப் இட் இஸ் இது எரர் காட்டுச்சு, கனெக்ட் ஆகலைன்னா இட் ஷோஸ் எரர். அதர்வைஸ் நமக்கு என்ன ஆகும்னா இன்சர்ட். இப்போ அதே தான் நம்ம இன்சர்ட் பண்ணுறது. லைக் நம்ம இந்த மாதிரி ஒரு மை கெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் நேம் இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 3 காலம்ஸ் இருக்கு, 3 ஃபீல்ட்ஸ் இருக்கு அப்படின்னா இதில் டேரெக்டாக வேல்யூ இன்சர்ட் பண்ணும்போது நம்ம டேரெக்டாக வேல்யூ பண்ணுறோம். பட் நம்ம டைனமிக் கேசஸ்ல பண்ண மாட்டோம். ஓகேவா. ஸோ ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த கனெக்ஷனை செக் பண்ணுறோம். இஃப் இட் இஸ் கரெக்டாக இந்த ஐ மீன் வாட் இஸ் தட் அந்த இன்சர்ட் குவரி ரன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு நியூ ரெக்கார்ட் கிரியேட்டட்னு சொல்லி காட்டும். அதர்வைஸ் இட் ஷோஸ் எரர். So then after that நம்ம கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறோம். தீஸ் ஆர் த 2 differences. லைக் ஒவ்வொன்றுத்துக்கும் MySQLன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொசீஜரல் கனெக்ஷனை நம்ம யூஸ் பண்ணுறோம் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டியில். வேறஸ் இங்கே ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்ல நம்ம என்ன பண்ணிடுறோம், ஒரு ஆப்ஜெக்டாக கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கிரியேட் பண்ணிடுறோம் இல்லையா. ஸோ அதனால இங்கே இருக்குது கான் வேரியபிள். ஓகேவா. MySQL ப்ரொசீஜரில் இங்கே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இட்ஸ் அன் ஆப்ஜெக்ட். ஸோ அதனால அந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணி இது என்ன பண்ணுறாங்க, ஆப்ஜெக்ட் இது பண்ணிடுறாங்க. ஓகேவா. ஸோ தென் வி கம் ஃபார் ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி நார்மலி உங்களுக்கு நீங்கள் முன்னாடி படிச்சது தான். MySQL கனெக்ட் யூஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ இதே தான் நம்ம இதுலேயும் பார்ப்போம். நான் ஒர்க் பண்ணியே காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இட்ஸ் சிம்பிளி நான் ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுக்காக அப்படின்னு சொன்னோன்னா லைக் யூஸ்ஃபுல் அகேன்ஸ்ட் SQL இன்ஜெக்ஷன்ஸ். ஸோ SQL இன்ஜெக்ஷன்ஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதாவது மோர் சேஃபர். லைக் நம்ம மற்ற யூஸ் பண்ணுறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் சேஃபராக இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுறோம். ஸோ அது இதுக்கு நம்ம இப்போ ஒர்க் பண்ணும்போது தெரியும். ஜஸ்ட் என்னன்னா இதில் உங்களுக்கு வேல்யூஸ் நம்ம பாஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அங்கே வேல்யூஸே வராது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணிடுவோம்னா பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுவோம். இந்த கொஸ்டின் மார்க் போட்டு பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் இதனுடைய அந்த ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட்டுடைய சின்டாக்ஸ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ அது உங்களுக்கு அது என்ன வேல்யூ ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா. நம்ம ஏற்கனவே டிஃபைன் பண்ணிட்டு ஸோ அதை இந்த மாதிரி பாஸ் பண்ணி ஸோ அதுக்கப்புறமா நம்ம அதை கனெக்ட் பண்ணுவோம். ஓகேவா. இது இஸ் அபவுட் ப்ரிப்பேர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். அது உங்களுக்கு ஜஸ்ட் நான் இப்போ என்ன பண்ணிருக்கேன்னா நம்ம கூல் வேர்ல்டுன்னு சொல்லி தானே போட்டோம் இல்லையா. நான் அதை யூஸ் பண்ணல. ஜஸ்ட் நான் இதாக கிரியேட் பண்ணி மட்டும் வச்சுருக்கேன். தட் இஸ் கூல் வேர்ல்டுன்னு ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா. அதுக்கப்புறம் கூல் வேர்ல்டில் கூல் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் நேம் கிரியேட் பண்ணி ஸோ அதில் ஒரு ஜஸ்ட் ஒரு 3 ஃபீல்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். நேம் அண்ட் மொபைல், அப்புறமா அது இமெயில் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இது த 3 anyone want to create a database that is ஒரு table create பண்ணனும், எப்படி adminல create பண்ணனும் சொல்லி தரணுமா? if you want நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை நீங்க ஒர்க் பண்ணலன்னா இல்லை ஒரு தடவை சொல்லுங்கன்னு சொன்னா I will say that. anyone? ஓகே. இப்போ ஸோ நமக்கு இதில் ஜஸ்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு டேபிள் கூல் வேர்ல்டு டேபிள். அங்கேயும் கூல் யூஸ் செகண்ட் பாருங்க.
இது வந்து இட்ஸ் பெஸ்ட் ப்ராக்டிஸ். லைக் வந்து நம்ம ஒரு நார்மலாக ஒரு இது கிரியேட் பண்ணுறோம், நமக்கு ஒரு டேட்டாபேஸ் வச்சுருக்கும் போது தெரியாது. இப்போ இதுலேயே நீங்கள் ஒரு ஒரு நீங்கள் என்ன சொல்கிறது, ஒரு உங்களுடைய ஒரு ஸ்மால் கன்சர்னுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணுறீங்க, ஓகேவா? லைக் நீங்கள் ரியல் டைமாக போகும்போது ஒரு ஒரு டொமைனில் வந்து ஒரு ஃபைவ் டேட்டாபேஸஸ் மினிமம் சொல்கிறேன். நம்ம அதுக்கப்புறமா தான் பர்ச்சேஸ். ஸோ அப்போ வந்து ஒரு டேட்டாபேஸ் நீங்கள் பண்ணுறீங்க, நிறைய டேபிள்ஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு நீங்கள் முன்னாடி ஒரு ப்ரிஃபிக்ஸ் வந்து எப்பவுமே ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் வந்து ஒரு இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, லைவாக நீங்கள் ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது ஃபேஸ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம சர்ச் பண்ணும்போது இந்த யூசர்னு நிறைய நம்ம டேபிள்ஸ் வச்சுருக்கோம், சரியா? இப்போ இந்த கூல் யூசர் அப்படின்னு சொன்னால் இது என்ன, இதை மட்டும் தான் குறிக்கும் அப்படின்னா, கூல் வேர்ல்டு அப்படின்ற இதே ஒரு வெப்சைட்டுடைய லாகின்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம ஜஸ்ட் போட்டிருக்கேன். இதில் பாருங்கள், உங்களுக்கு ஜஸ்ட் இது பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம். இப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஜஸ்ட் ஒரு சேவ் பண்ணிக்கிறேன். நார்மலாக நம்ம இதெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நம்மளோட இதுதான் நம்மளோட காப்பி கூட மாற்றிக்கலாம். ஸோ நான் இது என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் புதிதாக சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் வந்து எக்ஸ்போர்ட் செய்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கிறேன். இதான் சேவ் பண்ணுறாங்க, ஒரு டைட்டில் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரம் தி ஸ்க்ராட்ச் நான் வந்து டெவலப் பண்ணுறேன். இதுக்கு வந்து இன்ட்ரடக்ஷனை நமக்கு டிஃபால்ட்டாக இங்கே ஒரு டெம்ப்ளேட் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் தட் இஸ் இந்த லிங்க்லாம் நான் கால் பண்ணுறதுக்காக டேரெக்டாக ஜஸ்ட் காப்பிங் இட். ஸோ ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ணலாம்னா சிஎஸ்எஸ் ஃபைலில் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் வந்து நான் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ ஆஃப்டர் தட் என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி நான் ஒரு ஃபார்ம் போட்டிருக்கேன். நான் ஜஸ்ட் அது ஃபார் டைம் பீயிங் நான் இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். நம்ம முன்னாடி கண்டென்ட் அது எல்லாமே படித்தோம் இல்லையா, ஸோ அதே தான் நம்ம அந்த ஃபார்ம் அதை வந்து நான் அப்படியே யூஸ் பண்ணுறேங்க, ஓகேவா? நம்ம இதை வந்து நான் ஜஸ்ட் இங்கே வியூ பண்ணி காட்டுறேன். திஸ் இஸ் ஹவ் இட் வில் பி, ஓகேவா? ஸோ சிம்பிளாக ஒரு நேம், ஒரு மொபைல், அப்புறமா இமெயில் அட்ரஸ்க்கு ஒரு ஃபார்ம் போட்டிருக்கேன். அண்ட் வந்து இது ஒரு பட்டன் வச்சுருக்கேன், ஒரு சிம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம், ஓகேவா? ஸோ இதை மட்டும் போட்டிருக்கோம். இப்போது நம்ம பார்க்குறோம், இதில் வந்து ஐம் கோயிங் டு யூஸ் த டேட்டாபேஸ் கனெக்ஷன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணணும், ஓகேவா? பாடி கனெக்ஷன், ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்கு வந்து டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி கொடுக்கணும். ஸோ ஆக்சுவலி இந்த ஃபார்ம் வந்து நமக்கு ஒர்க் ஆகணும், சரியா? இப்போ வந்து நான் PHP சாரி ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இந்த ஃபார்மை வந்து எனக்கு சப்மிட் பண்ணால் இதோட ஆக்ஷனில் நான் என்ன கொடுத்துருக்கேன், index.php தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா சாரி இந்த இதில் வந்து cool.php வரும் இல்லையா, ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் cool.phpன்னு சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ வந்து சப்மிட் ஆனிச்சு அப்படின்னா இதே பேஜுக்கு நமக்கு வரும். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஃபார்ம் சப்மிட் ஆனிச்சா அப்படி நம்ம செக் பண்ணுறதுக்கு இந்த பட்டன் இருக்கு இல்லையா, அந்த பட்டனுக்கு வந்து நான் வந்து ஐ ஹவ் நேம்ட் இட் அஸ் சப்மிட். ஸோ இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த ஃபார்ம்ல வந்து இதெல்லாம் நீங்க பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒருவேளை நீங்க இது தெரியல அப்படின்றதுக்காக நான் சொல்றேன். ஜஸ்ட் இந்த ஃபீல்டு ஒவ்வொரு ஃபீல்ட்ஸ்க்குமே நம்ம நேம்ஸ் கொடுத்துருப்போம், ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நேமுக்கு வந்து நான் நேம்னே கொடுத்துருக்கேன். நேம் அப்படின்ற அட்ரிபியூட் யூஸ் பண்ணி அதுக்கு நேம் வேல்யூ கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து இந்த ஃபீல்டு நேம் வந்து நான் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த நேமுக்கு வந்து நான் நேம் வேல்யூ கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து இந்த ஃபீல்டு நேம் வந்து நான் நேம் வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ
அண்ட் வந்து அதே போல் இதுக்கு பார்த்தீங்கன்னா மொபைலுக்கு வந்து நேம் வந்து மொபைல் அண்ட் இமெயிலுக்கு வந்து நேம் வந்து இமெயில். ஸோ நேமுங்கிறது ஆட்ரிபியூட். ஓகேவா? ஸோ நான் நேமுக்கு வந்து நான் இந்த நேமுக்கு நேம்னே கொடுத்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இது கன்ஃபியூசிங்காக இருக்குது அப்படின்னா யூசர் நேம் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேவா? நான் யூசர் நேமே கொடுத்துக்கிறேன். ஸோ நம்ம நேமுங்கிறது ஒரு HTML இருக்கிற ஒரு ஆட்ரிபியூட். நம்மளோட எலிமெண்ட்டுக்கு நம்ம வந்து அதோட எலிமெண்ட்டுக்கு நம்ம நேம் ஜஸ்ட் நேம் வச்சு தான் நம்ம கால் பண்ண முடியும். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா PHPயில் நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபார்ம் சப்மிட் ஆகுதான்னு நம்ம செக் பண்ணணும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுறேன், இஃப் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் இஸ் செட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணோம்னா செக் பண்ணுறோம் வெதர் வந்து நமக்கு இந்த ஃபார்ம் சப்மிட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். ஸோ சப்மிட்டுங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் நான் இங்கே யூஸ் பண்ணுற நேம். ஆக்சுவலாக இந்த பட்டனோட டைப் சப்மிட் தான் இருக்கும். ஓகேவா? நான் இங்கே யூஸ் பண்ணுற நேம் வந்து சப்மிட் பட்டன் வச்சுக்கோமே. ஸோ நான் இங்கே என்ன யூஸ் பண்ணணும், சப்மிட் BTN வச்சுருக்கேன். ஸோ அதை தான் நான் இங்கே என்ன பண்ணுறேன், கால் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா நான் வேரியபிள்ஸ் எல்லாத்தையுமே நான் கால் பண்ணுறேன். லைக் வந்து இந்த இப்போ நம்ம 3 வேரியபிள்ஸ் வாங்குறோம்ல, நேம், மொபைல் அண்ட் இமெயில். இது எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே வந்து ஜஸ்ட் கால் பண்ணுறேன். கால் பண்ணுறது சென்ஸ் தட் இஸ் அந்த சப்மிட் பண்ணுறதை வந்து நான் ஃபெச் பண்ணுறேன். போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன்னா ஃபெச் பண்ணுறேன். லைக் வந்து நான் என்ன பண்ணுறேன், யூசர் சும்மா நான் ஃபர்ஸ்ட் நேம் வைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணேன்னா போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணி I'm just using it as நான் இங்கே என்ன யூஸ் பண்ணேன், யூசர் நேம் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் நான் வந்து give it as யூசர் நேமே கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் ஜஸ்ட் வந்து இங்கே மொபைல் அண்ட் வந்து இது வந்து இமெயிலே நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து நான் மொபைல் தான் கொடுத்துருக்கேன். ஸோ மொபைலே கொடுத்துக்கிறேன். அப்புறமா இதுக்கு வந்து இமெயில் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டோம்னா இதில் பாஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? தட் இஸ் நமக்கு சப்மிட் ஆகும்போது போஸ்ட் மெத்தடில் சப்மிட் ஆகும்போது இது எல்லாத்தையுமே கொடுத்தாச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி வேணும். ஸோ இது நான் டேட்டாபேஸில் இன்சர்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் முதல்ல என்ன பண்ணிக்கிறேன், ஃபர்ஸ்ட் வந்து டேட்டாபேஸ் அந்த சர்வர் நேம் இது எல்லாத்தையும் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சர்வர் நேம் ஆக்சுவலாக டைம் கொஞ்சம் இதுக்காக நான் ஜஸ்ட் நான் இப்படி போட்டுடுறேன். நான் உங்களுக்கு அப்படியே கேஸ் பண்ணிடுறேன். பட் நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ இதை நம்ம பவர் பாயிண்டில் பார்த்தோம் இல்லையா, சர்வர் நேம் வந்து லோக்கல் ஹோஸ்ட். ஓகேவா? ஸோ டிஃபால்ட்டாக நமக்கு லோக்கல் ஹோஸ்ட் தான் இருக்கும். அது லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்தாச்சு. தென் யூசர் நேம் வந்து ரூட் சொன்னோம் இல்லையா, ஸோ யூசர் நேம் நம்ம ரூட்டும் கொடுத்துட்றோம். அண்ட் வந்து பாஸ்வேர்டு வந்து டிஃபால்ட்டாக எதுவும் இருக்காது. ஸோ அதனால நான் வந்து ஜஸ்ட்டு ஒரு இதில் ஒரு கேப் கொடுத்துடக்கூடாது, அப்படின்னா ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் ஆகிடும். ஸோ நமக்கு டிஃபால்ட்டாக பாஸ்வேர்டு இருக்காதுன்றதுனால தென் டபுள் கோட்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறோம். தென் ஆஃப்டர் தட் டேட்டாபேஸ் நேம் வந்து நான் இங்கே வச்சிருக்கிறது கூல் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கேன். ஸோ அதை நான் அப்படியே இங்கே கொடுத்துட்றேன். ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணிடுறோம், வேல்யூஸ் எல்லாத்தையுமே ஃபெச் பண்ணிடுறோம் இல்லையா. ஸோ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நம்ம போட்ட மாதிரி கான். ஓகேவா? ஸோ இதெல்லாமே உங்களுக்கு MySQL ஐக்கும் டிக்ளரேஷன் ஒன்றா தான் இருக்கும். சின்டாக்ஸ் டிஃபர் ஆகும். ஆஃப்கோர்ஸ் டிக்ளரேஷன் வந்து உங்களுக்கு ஒன்றா தான் இருக்கும். MySQL ஐ. ஓகேவா? MySQL ஐ கொடுத்துட்டு இதுவே நம்ம MySQL ப்ரொசீஜரை நார்மலாக இப்போ நான் ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி தட் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்டடில் கொடுக்குறேன். ப்ரொசீஜர் நம்ம ஒன்று பார்த்தோம் இல்லையா, அப்படின்னு நமக்கு என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது MySQL ஐ யூஸ் பண்ணி நம்ம இப்போ இதில் நியூன்னு கொடுக்குறோம். நியூ கொடுத்துட்டு MySQL ஐ மட்டும் இதில் கொடுத்து ஜஸ்ட் இந்த சர்வர் நேம் யூசர் நேம் எல்லாம் கால் பண்ணிடுறோம். ஓகேவா? இன்கேஸ் நம்ம வந்து ப்ரொசீஜரல் மெத்தட், அதாவது இந்த ஆப்ஜெக்ட் ஒன்று இல்லாமல் ப்ரொசீஜரலாக கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் MySQL ஐ கனெக்ட் கொடுப்போம். ஓகேவா? MySQL ஐ ஹைஃபன் கனெக்ட் கொடுப்போம். சாரி _ கனெக்ட் கொடுப்போம். சரியா? ஸோ இங்கே வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா நியூ அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணி தட் இஸ் இந்த கான்ன்றது இட்ஸ் நாட் அ
ஏன்னா ஒரு ஒரு ஆப்ஜெக்டா கிரியேட் ஆயிடும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்றோம். ஸோ ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்றோம், ஸோ இந்த இந்த ஆப்ஜெக்டை கால் பண்றோம். ஓகேவா? ஆப்ஜெக்டை கால் பண்ணிட்டு இன்கேஸ் இது கனெக்ட் ஆகல அப்படின்னா நமக்கு வந்து என்ன பண்ணணும், எரர் த்ரோ பண்ணணும். ஸோ அதுக்காக கனெக்ட் எரர் அப்படின்ற வேரியபிள் நான் கால் பண்ணிடுறேன். ஓகே, ஓகே, கனெக்ட் எரர் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணிட்டு தென் ஆஃப்டர் தட் ஐம் ஜஸ்ட் என்ன கொடுக்குறேன்னா லைக் வந்து எனக்கு இது கனெக்ஷன் ஆகலங்கும் போது இது வந்து எனக்கு எரர் த்ரோ பண்ணணும். ஸோ கனெக்ஷன் ஃபெயில்டு. ஸோ எப்படி வரணும் அப்படின்னா அது என்ன எரர்ன்றதை நமக்கு சொல்றதுக்காக நம்ம அகைன் என்ன பண்றோம், இந்த ஆப்ஜெக்டை கால் பண்ணி ஸோ கனெக்ட் எரர்னு கொடுத்துருவோம். அப்போ வந்து நமக்கு என்ன எரர் அப்படிங்கிறத அது நமக்கு சொல்லும். ஓகேவா? ஸோ ஆஃப்டர் தட் நம்ம இப்போதான் நம்ம என்ன பண்றோம்னு சொன்னா MySQL ப்ரொசீஜர் நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ டேட்டாபேஸ் கனெக்ஷன்ல இதே மாதிரி தான் இருக்கும். இன்ஸ்டன்ட் நம்ம MySQL கனெக்ட் கொடுத்துருப்போம். ஸோ இதே தான் இப்போ நம்ம கொடுத்த மாதிரி தட் இஸ் இது அது வந்து ஆப்ஜெக்டா இருக்கிறதுனால நம்ம ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி பண்றோம். இது வந்து கனெக்ஷன் வேரியபிள். ஸோ அதனால டேரக்டா நம்ம கனெக்ஷன் வேரியபிள் இஃப் நாட் ஆஃப் கனெக்ஷன் அப்படின்னா டை கனெக்ஷன் ஃபெயில்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். ஓகேவா? எல்லாமே உங்களுக்கு அந்த லாஜிக் ஒன்னதான் இருக்கும், கண்டென்ட் மட்டும்தான் உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஸோ அதனால நான் இது போகல. இஃப் பாசிபிள் நாளைக்கு உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு MySQL கனெக்ட் வச்சு MySQL ப்ரொசீஜர் வச்சு உங்களுக்கு ஏதாவது அப்ளிகேஷன் போட முடியுமான்னு பார்க்குறேன். ஸோ இதில் நம்ம இன்னைக்கு இதை நம்ம ப்ரிப்பேர்டு முடிச்சிடலாம் டக்குன்னு. ஏன்னா இது வந்து இட்ஸ் மோஸ்ட் என்ன சொல்றது சேஃபர் ஃபார் SQL அகேன்ஸ்ட் SQL இன்ஜெக்ஷன். ஸோ அதனால தான் நான் இதை உங்களுக்கு எடுக்கிறேன். டோன்ட் வரி, ஐ பி டீச்சிங் MySQL உங்களுக்கு நாளைக்கு கிளியராக டீச் பண்ணுறேன். ஓகேவா? நம்ம செஞ்சே பார்க்கலாம். ஸோ இதில் பாருங்க லைக் இதே தான் நம்ம இன்சர்ட் கொடுத்துட்றோம். இன்சர்ட் நம்ம இங்கே எப்படி ஒரு அந்த வேரியபிள் யூஸ் பண்ணி query கொடுத்துறோம். இன்சர்ட் query கொடுத்து நம்ம என்ன பண்றோம்னா இது வந்து ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணி பண்றோம். ஓகேவா? அதே மாதிரி தான் இங்க வரும். இங்க எப்படி கொஞ்சம் ஸ்லைட்டா என்ன டிஃபர் ஆகுதுன்றதை பார்க்கலாம். லைக் வந்து இப்போ நம்ம இது கனெக்ஷன் கொடுத்தாச்சு. இப்போ இது வந்து ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றதுனால ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இது எல்லாமே யூசர் டிஃபைன் தான். ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம்னா கொடுத்துட்டு இப்போ நம்மளோட ஆப்ஜெக்ட் என்ன கான் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட். ஓகேவா? இதுல நான் என்ன பண்றேன்னா ப்ரிப்பேர் இட் ஃபார் என்னது நம்ம இன்சர்ஷனுக்காக நம்ம வந்து we are preparing it. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சிம்பிளி நம்ம என்ன பண்றோம்னா we are just giving it அந்த இன்சர்ட் கமாண்ட் இருக்கு, இன்சர்ட் query இருக்கு இல்லையா, அது நம்ம இங்க கொடுக்குறோம். இன்சர்ட் இன்டு நம்மளுடைய டேபிள் நேம் வந்து கூல் யூசர், ரைட்? டேபிள் நேம் வந்து கூல் யூசர். ஸோ இதுல வந்து நம்ம என்ன கொடுக்குறோம்னு சொன்னா கரெக்டாக ஃபீல்ட் நேம்ஸ் நம்ம கரெக்டாக கொடுக்கணும். நேம் நான் கொடுத்துருக்கிறது நேம், மொபைல், அப்புறமா இமெயில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இமெயில் கொடுத்துருக்கேன். ஸோ ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுறோம் இன்சர்ட் queryக்குள்ளே தான் நம்ம கொடுக்கணும். ஸோ நம்ம வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டு டேரெக்டாக வேல்யூஸ் கொடுக்க போகிறது இல்லை. இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் வேல்யூஸ் வி ஆர் கிவிங் இந்த பேராமீட்டர்ஸ், 3 பேராமீட்டர்ஸ் நம்ம 3 ஃபீல்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அந்த ஐடி வந்து நான் டிஃபால்ட்டாக ப்ரைமரி கீ மாதிரி வச்சிருக்கேன். ஸோ அதனால நம்ம ஐடி இங்கே கொடுக்க மாட்டோம், என்னது ஆட்டோ இன்க்ரிமெண்ட் ஆகிடும். ஸோ ஜஸ்ட் வந்து நான் இங்கே நம்ம 3 வேல்யூஸ் நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். ஓகேவா? இங்கே வாங்குற வேல்யூஸ் நம்ம என்ன பண்ணோம்னா we are inserting it here. ஸோ ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் என்ன பண்ணுறேன் அந்த பேராமீட்டர்ஸோட பைண்ட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ stmt இது நம்ம இந்த வேரியபிள். ஸோ இது நான் என்ன பண்ணுறேன்னா பைண்ட் param அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், see here carefully, here I am giving 3 வேல்யூஸ் தான் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம பாஸ் பண்றோம், இன்சர்ட் பண்றோம் இல்லையா? ஸோ அதனால அதுவும் நம்ம 3மே நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா I have given it as here you can see the structure. லைக் வந்து இது வந்து 3மே நான் வேர்கேர் தான் கொடுத்துருக்கேன். இதான் இந்த ஸ்ட்ரிங்ஸாக தான் நமக்கு இருக்குன்றதுனால நான் வேர்கேர் கொடுத்துருக்கேன். மொபைல் நம்பர் வந்து நான் வேர்கேராக கொடுத்துருக்கேன். யூ கேன் சேஞ்ச் இட் அஸ்
ஐ மீன் வாட் இஸ் தட் இன்டீஜரா கூட நீங்க வச்சுக்கலாம். ஓகேவா? சப்போஸ் வந்து இன்கேஸ் வந்து லைக் வந்து இப்போ பிளஸ் அந்த மாதிரிலாம் போட்டு யாராவது யூசர் தானே கொடுக்குறாங்க, ஸோ அந்த மாதிரி பிளஸ் அப்படிலாம் கொடுத்துட்டாங்கன்னா அது வந்து வேர் கேர் உங்களுக்கு போய் நம்பரா இருந்துச்சுன்னா எடுத்துக்காது. ஸோ அதனால நான் வேர் கேர் கொடுத்துருக்கேன். சப்போஸ் இஃப் யூ ஆர் யூசிங் இட், இஃப் யூ ஆர் டெவலப்பிங் வெப் அப்ளிகேஷன் லைக் யூ ஆர் சென்டிங் எஸ்எம்எஸ், இப்போ அந்த மொபைல் நம்பரை நீங்க எடுத்துட்டு போய் எஸ்எம்எஸ்க்கு பண்ணணும், இந்த மொபைல் நம்பரை வச்சு ஏதாவது நீங்க ஒரு பெர்ஃபார்ம் பண்றீங்க ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு சொன்னா அதை வந்து நீங்க இன்டீஜரா கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நல்லா கவனிங்க. இந்த இடத்துல பாருங்க, நான் என்ன பண்றேன், பைண்ட் பேராமீட்டர்ஸ் கொடுத்துட்டு ஸோ இந்த வாட் இஸ் தட் இந்த ஃபீல்டு நேம்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது எல்லாமே டேட்டா டைப் என்னன்னா ஸ்ட்ரிங்காக தான் நான் கொடுத்துருக்கேன், தட் இஸ் வேர்கேரா கொடுத்துருக்கேன். ஸோ அதனால எஸ் எஸ் எஸ், ஸோ விச் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்ட்ரிங். நம்ம வந்து இந்த வேல்யூஸ் எல்லாமே ஸ்ட்ரிங்கா இருக்கிறதுனால ஐ ஹவ் கிவன் இட் அஸ் ஸ்ட்ரிங் நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இன்கேஸ் நான் மொபைல் வந்து நான் இன்டீஜரா யூஸ் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நான் இங்க என்ன கொடுக்கணும்னு சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. Anyone please? புரியுதா? இதாவது ரொம்ப கஷ்டமா இருக்கா இது படிக்கிறது? Anyone of you please? Otherwise I'll call your roll number. சரியா? யாராவது சொல்லுங்களேன். Anyone of you? Shall I call roll number call பண்ணட்டுமா? ப்ளீஸ் டோன்ட் ஐயோ கால் பண்ணிடுவாங்களேன்னு சொல்லி நிறைய பேர் லெஃப்ட் ஆகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். யாராவது சொல்லுங்களேன். அட்லீஸ்ட் புரியுதான்னு சொல்லுங்களேன். கஷ்டமா இருக்கா இது டேட்டாபேஸ் கனெக்ஷன்? அப்பா கொஞ்சம் யாராவது சொல்லுங்கப்பா. சரி, நம்ம தியரட்டிக்கலா நம்ம படிக்கிறதுக்கும் ப்ராக்டிக்கலா பண்ணும் போது தான் நம்ம கொஞ்சம் மனசுல பதியும். ஓகேவா? நீங்க 1 or 2 times நீங்க வந்துட்டு எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். சொல்லுங்களேன், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மொபைல் சப்போஸ் நான் மொபைல் வந்து இன்டீஜரா வச்சிருந்தேன், டேட்டா டைப் பண்ணி இன்டீஜரா வச்சிருந்தேன்னா நான் இங்க பைண்ட் பேராமீட்டர்ல என்ன கொடுத்துருக்கணும்? See, you are studying for the first time. Bind parameters, prepared statements எல்லாம் first time படிக்கிறீங்க. ஸோ அதனால தப்பே இல்லை நீங்க தப்பா சொன்னீங்கன்னா. ஓகேவா? சரி, இது உங்களுக்கு புரியுதா? அது டவுட்ஸ் இருக்கு ஏதாவது? ஓகே, இப்ப நான் இன்கேஸ் வந்து நான் மொபைல் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னா யூ கேன் கிவ் இந்த இடத்துல இன்டீஜர் அப்படின்னு இருக்கிறதுனால நான் வந்து ஐ கொடுக்கலாம். ஓகேவா? ஐ அப்படின்ற நோட்டேஷனை நீங்க வந்து ஹேவ் டு கிவ். ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம இதுல 3ல நம்ம என்ன யூஸ் பண்றோமோ, ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணா ஸ்ட்ரிங் கொடுக்கணும், அதர்வைஸ் நம்ம வந்துட்டு இன்டீஜர் யூஸ் பண்ணா ஐன்னு கொடுக்கணும். அதே போல நீங்க இன்னும் நிறைய இப்ப நம்ம 3 தான் இங்க கொடுத்துருக்கோம். ஸோ அதனால நான் 3 எஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். அப்படி நம்ம அதிகமான வேற ஃபீல்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தோம்னு சொன்னா அதோட டேட்டா டைப்ஸ் என்னவோ, ஸோ ஒரு 6 யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், எஸ் 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 அப்புறம் ஐ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால நீங்க அது கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்றோம்னா இந்த வேல்யூஸ் நம்ம இங்க என்ன பாஸ் பண்றோம், லைக் என்னன்னா நம்ம என்னென்ன கொடுக்குறோம், நம்ம இங்க என்ன இருக்கு வேரியபிள்ஸ், நம்ம இங்க யூஸ் பண்ற வேரியபிள்ஸ் தான் நம்ம இங்க கொடுக்குறோம். ஓகேவா? லைக் வந்து ஃபர்ஸ்ட் நேம்ங்கிறது தான் நான் இங்க வேல்யூ ஃபெச் பண்றேன். ஸோ ஆஃப்டர் தட் மொபைல் அப்படின்ற வேரியபிள் நான் யூஸ் பண்றேன். ஸோ ஆஃப்டர் தட் இமெயில் அப்படின்னு சொல்லிட்டு நான் யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதனால ஸோ ஹியர் நீங்க பாருங்க, ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அந்த இன்செர்ட் குவெரியை நம்ம என்ன பண்றோம், ப்ரிப்பேர் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ள கொடுத்துருக்கோம். ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்றோம்னா இங்க நம்ம வேல்யூஸே பாஸ் பண்ணல, ஜஸ்ட் வந்து பேராமீட்டர்ஸா வச்சிருக்கோம், அது கொஸ்டின் மார்க் தான் டினோட் பண்ணணும். ஸோ ஆஃப்டர் தட் நான் வந்து அந்த பேராமீட்டர்ஸை நான் பைண்ட் பண்றேன். இதுதான் பைண்ட் பேராமீட்டர்ஸ். ஓகேவா? பவுண்ட் பண்ணி பண்றது அப்படிங்கிறது தான் இதனுடைய என்ன சொல்றது, எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷனுக்கு அகைன்ஸ்டா நம்ம பண்றது யூசிங் பவுண்ட் பேராமீட்டர்ஸ். ஓகே, ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் பவுண்ட் பேராமீட்டர்ஸ் அப்படின்னா இதுதான் கான்செப்ட். ஸோ அடுத்து வந்து பார்த்தோம்னா இதை வந்துட்டு நம்ம என்ன பண்றோம்னா எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேவா?
ஸோ நான் ஜஸ்ட் எக்ஸிக்யூட்டிங் இட் அஸ் ஸ்டேட்மெண்ட் எஸ்டிஎம்டி. ஸோ இதுதான் நம்மளுடைய வேரியபிள். ஸோ இதை நான் என்ன பண்றேன்னா எக்ஸிக்யூட் பண்றேன். ஓகேவா, எக்ஸிக்யூட். ஸோ எக்ஸிக்யூட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை நான் கால் பண்றேன். ஸோ ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ணேன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டையும் நான் என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். தட் இஸ் இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் க்ளோஸ் பண்ணணும். ஆஃப்டர் தட் நான் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய கனெக்ஷன் இருக்குல்ல, கனெக்ஷன் நம்ம அந்த ஆப்ஜெக்ட் வச்சிருக்கோம் இல்லையா, CONN சொல்லிட்டு இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, சாரி ஆப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம என்ன பண்ணணும்னா க்ளோஸ் பண்ணணும். திஸ் இஸ் வாட் நம்ம என்ன பண்ணுறது, சிம்பிளி நம்ம என்ன பண்ணணும்னா டேட்டாபேஸ் குள்ள நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த வேல்யூஸை ஆட் பண்றோம். ஓகே, ஸோ சிம்பிளி 76ல some error. ஸோ இங்கே வந்து have ஸோ இங்கே நான் ஆக்சுவலி செமிகோலன் விட்டுருந்தேன். ஸோ அதனால எரர் த்ரோ பண்ணிருக்கு. தட் பாருங்க 84ல வந்துட்டு யா ஹியர் ஆல்சோ ஹேவ் மிஸ்ட் செமிகோலன். ஸோ தட் கான் ஸ்மால் சி 94 என்னப்பா, CONN கான். தேங்க்யூ. இது என்ன சொன்னீங்க? எஸ் மேம். ஓகே, இது கொடுத்தாச்சு. வாட் இஸ் தட், let me give here. Okay, so okay, இப்போ நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் ஐம் கிவிங் ஒரு நேம் கொடுக்குறேன், லைக் ஓகே. நான் ஆக்சுவலாக இங்கே எதுவும் கொடுக்கல. லைக் நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கணும்னா ஸோ ஆஃப்டர் தட் இப்போ நான் இது ஒரு இஃப் கண்டிஷன் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் எனக்கு ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட் நான் எக்கோவில் கொடுக்குறேன். யூ கேன் யூஸ் சம் அதர் ரெஜிஸ்டர்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நம்ம இங்கே செக் பண்ணி பார்ப்போம் ஃபர்ஸ்ட் நம்மள சேவ் ஆயிருக்கான்ட்டு. ஸோ வந்து நமக்கு இப்போ கொடுத்தது சேவ் ஆயிருக்கு. ஸோ நான் இப்போ ஜஸ்ட் இங்கே ஒரு லைக் ஒரு மெசேஜ் ஆட் பண்ணதுனால நமக்கு திரும்பவும் கொடுத்தனால அது சேவ் ஆகும். ஓகேவா, சேவ் பண்ணி பார்க்கலாம். ரெஜிஸ்டர்ட்னு சொல்லி நமக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம டேரக்டாக இப்படி கொடுக்க மாட்டோம். நம்ம ஏதாவது ஒரு மெசேஜ் பாக்ஸ் லைக் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி கூட நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ லைக் திஸ் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு சிம்பிளி ஒரு ஃபார்ம் நம்ம ரெஜிஸ்டர் ஃபார்ம் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து லாகின், தட் இஸ் இப்போ இவங்ககிட்ட யூசர் கிட்ட இருந்து நம்ம டீடைல்ஸ் வாங்கியாச்சு இல்லையா. ஸோ நான் இது வந்து பிளேஸ் ஹோல்டர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பிளேஸ் ஹோல்டர்ஸ் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம நேம்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ நமக்கு இங்கே வந்து என்ன இருக்குன்னா நமக்கு ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் நம்ம வந்து ஒரு யூசர் கிட்ட இருந்து டீடைல்ஸ் வாங்கி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் தட் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம நாளைக்கு பார்க்கலாம். லைக் வந்து நம்ம யூசர் நேம் லைக் மெயில் ஐடி அண்ட் மொபைல் கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு லாகின் ஃபார்ம். சரி, நம்ம டீடைல்ஸ் வாங்கி தானே ஒன்ஸ் நம்ம ஒரு லாகின் ஃபார்ம் கிரியேட் பண்றதுனாவே எப்படி சைன் அப் ஃபார்ம் பண்றதுன்னா நம்ம உங்க டீடைல்ஸ் வாங்குவோம். அண்ட் ஆஃப்டர் தட் ஸோ அதுல இருந்து நம்ம வந்து ஒன்று நம்மளே யூசர் நேம் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா அவங்களுடைய தட் இஸ் அவங்களுடைய இப்போ லைக் வந்து மொபைல் நம்பரை கூட நீங்க பிரைமரி கீயா வச்சுட்டு ஸோ அதை வச்சு கூட நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு அல்லது இமெயில் ஐடி கூட பிரைமரி கீயா வச்சுட்டு கூட
அதை வந்து யூ கேன் யூஸ் இட் ஃபார் லாகின் யூசர் நேம் கொடுத்துட்டு அண்ட் பாஸ்வேர்டு வந்துட்டு நீங்களே கொடுத்துடலாம். ஓகேவா, இந்த பாஸ்வேர்டு தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்களே கூட அதை கொடுத்துடலாம். நாளைக்கு கூட நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு இது புரிஞ்சுதா? எனி டவுட்ஸ் ப்ளீஸ் அட்லீஸ்ட் இப்பயாவது சொல்லுங்க. எனக்கு ஆக்சுவலி இது உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவா இருக்கா இல்லை ஃபாஸ்டா இருக்கான்னு எனக்கு தெரியல. ஜஸ்ட் ஐ கேன் ஷேர் ப்ளீஸ். இல்லை நாளைக்கு வந்து இது வேணாம் எனக்கு இது சொல்லி கொடுங்கன்னு சொன்னீங்கனாலும் நான் அது உங்களுக்கு சொல்லித்தரேன். Anyone please? Anyone of you please? ஏதாவது உங்களுக்கு இது புரிஞ்சுச்சா? இது கஷ்டமா இருக்கா? இல்ல வந்து இதே கான்செப்ட்ஸ் வந்துட்டு இல்ல கொஞ்சம் டீடைலா கொடுங்க அப்படின்னு சொன்னா நாளைக்கு லாஸ்ட் கிளாஸா இருக்கிறதுனால கொஞ்சம் ஸ்டார்டிங்லேயே நமக்கு இன்னைக்கு இன்ட்ரடக்ஷன்லாம் கூட இல்லாம கொஞ்சம் ஃபாஸ்டா கூட போகலாம். அதர்வைஸ் நான் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி கூட உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஐ ஷேர் த சோர்ஸ் கோட். ஸோ எந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஐ கேன் ஷேர் ப்ளீஸ். இது உங்களுக்கு இதை வந்து எக்ஸாம் வச்செல்லாம் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. யார் டெவலப்பிங் என்ன சொல்றது ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறீங்க. குட் ஜாப். ஈவன் தோ நிறைய பேர் இருந்தாலும் நீங்க வந்து யார் என்ன சொல்றது கன்சிஸ்டண்டா நீங்க வந்து அட்டெண்ட் பண்ணி நீங்க வந்து யார் மேக்கிங் யூஸ் ஆஃப் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ப்ளீஸ் டூ ஷேர். Any doubts or any suggestions or any feedback, please share பண்ணுங்க. Okay, shall we close? Shall we wind up? Sure, ma'am. We shall wind up the session. Yeah, pa. Participants, please kindly fill the feedback form. Thank you. Hello. உங்களுக்கு நாளைக்கு இதுவும் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி கொண்டு வரட்டுமா? இல்ல இதுவே இன்னும் கொஞ்சம் டீடைல்டா எடுங்கன்னு சொல்றீங்களா? ஏன்னா நான் வந்து ஜஸ்ட் ஓரலா நான் உங்களுக்கு MySQL கனெக்ட் வந்து ஏன்னா அதுதான் உங்களுக்கு சிலபஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அது ஆக்சுவலி உங்களுக்கு இருக்குன்றதுனால அதை ஸ்கிப் பண்ணி நான் SQL இன்ஜெக்ஷனுக்காக நான் இதை போனேன். இல்ல உங்களுக்கு MySQL கனெக்ட் பண்ணியே உங்களுக்கு நார்மல் ப்ரொசீஜரல் இதுலயே வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட்லயே வந்துட்டு நான் உங்களுக்கு லாகின் ஃபார்ம் டெவலப் பண்ண சொல்லி கொடுக்கட்டுமா? இல்ல என்னன்றதை சொல்லுங்க. இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு PHP அப்ளிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட I'll teach that. Since tomorrow is the last session, நீங்க சொன்னீங்கன்னா I'll come prepared. மேம் போர்ட்ஃபோலியோ வெப்சைட் எப்படின்னு நாளைக்கு பார்க்கலாமா மேம்? போர்ட்ஃபோலியோ வெப்சைட் அப்பா யூசிங் பூட்ஸ்ட்ராப் சொல்றீங்களா? ஆமாங்க. ஓகே. சோ அதுல உங்களுக்கு அதுல என்னென்ன மாதிரி உங்களுக்கு ஃபீச்சர்ஸ் வேணும்னு கேக்குறீங்க? இல்ல நார்மலி போர்ட்ஃபோலியோங்கும் போது நம்ம நார்மலா அந்த யூசருடைய ப்ரொஃபைல் இருக்கும் லைக் வந்து அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. வேற என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ் எதிர்பார்க்குறீங்க? மேம் வேற வந்து நம்ம மேல வந்து அபவுட் அஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த அபவுட் அஸ் பேஜ் வந்து ஸ்லைட் ஆகி வர மாதிரி நம்ம நேத்தே பார்த்தோம்ல மேம். நீங்க ஒரு 2 கிளாஸ் பிஃபோர் டீச் பண்ணிருந்தீங்க அது மேம். ஓகே. தென் வந்து அந்த வாட்ஸ்அப் எமோஜி மாதிரி இருக்கும். வாட்ஸ்அப் அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் காட்டும். தென் அதே மாதிரி மெயில் லிங்க்டின் கிளிக் பண்ணோம்னா நம்ம ப்ரொஃபைல் வர மாதிரி மேம். ஓகே. உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்து நம்மளுடைய எதை இன்க்ளூட் பண்றது அந்த மாதிரி சொல்றீங்களா? ஆமாங்க மேம். ஓகே. சரி, இப்போ நம்ம ஒன் பேஜ்லயே நம்ம வந்து அபவுட்லாம் பார்த்துடலாம்ல அந்த மாதிரி தானே சொல்றீங்க? ஒன் பேஜ் தான் மேம். சரி ஓகே. சரிப்பா ஓகே. I'll try that. Okay. Thank you, ma'am. Thank you very much pa. Thank you. Wind up பண்ணலாம் மேம். Sure pa. Thank you.